மத்தவங்க எல்லாம் மறுபிறவி எடுக்கும்போது புலியாவோ இல்ல பாம்பாவோ பிறப்பாங்க. ஆனா நான் ஒரு ஏரியாவா மறுபிறவி எடுத்திருக்கேன். இன்னும் தெளிவா சொல்லப்போனா 2 மீட்டருக்கும் கம்மியான அகலம் கொண்ட ஒரு சின்ன குட்டனா. அதுவும் ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு என் உடம்புல இருக்கிற தண்ணி வெயில்ல ஆவியாகிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இப்படி போனா சீக்கிரமே மொத்தமா காஞ்சு போய் நான் செத்துருவேன்னு எனக்கு புரிஞ்சுது. சரியாக நான் நம்பிக்கை இழந்திருந்த அந்த நேரத்துல என் மனசுல திடீர்னு ஒரு சிஸ்டம் பேனல் தோன்றுச்சு. அதுல எனக்கு 2 லெவல் 1 திறமைகள் இருக்கிறதா காட்டுச்சு. ஒன்று ஸ்பிரிட் ரெயின், இன்னொன்று வாட்டர் பைண்டிங். என்கிட்ட 100 எனர்ஜி பாயிண்ட்ஸ் பாக்கி இருந்தது. நான் இன்னும் அப்கிரேட் ஆனா எல்லாத்தையும் குணப்படுத்துற ஒரு புனித ஏரியாவாவோ இல்ல காத்து, நெருப்பு, மின்னல், இடிய கட்டுப்படுத்துற ஒரு அபூர்வ ஏரியாவாவோ, ஏன் எல்லாத்தையும் அடக்கி ஆளுகிற ஒரு தெய்வீக ஏரியாவாவோ மாற முடியும்னு தெரிஞ்சுது. ஆனா நான் இத பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறதுக்குள்ள அந்த சிஸ்டம் ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துச்சு. ஹோஸ்ட், நீ ஆவியாகி சாகிறதுக்கு இன்னும் 12 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னு எச்சரிச்சுது. நான் உடனே சிஸ்டம்ல இருக்கிற மற்ற விஷயங்களை வேக வேகமா கத்துக்க ஆரம்பிச்சேன். இந்த ஸ்பிரிட் ரெயினுங்கிறது ஒரு மழை பெய்ய வைக்கிற வித்தை. என் ஏரி இருக்கிற அந்த இடத்தை சுத்தி இதால மழைய வரவழைக்க முடியும். அந்த மழை தண்ணியில ஒரு விதமான ஆன்மீக ஆற்றல் இருக்கும். இந்த மழை மற்ற உயிரினங்கள் வளர்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். வாட்டர் பைண்டிங்கிறது பேர்லயே இருக்கிற மாதிரி தண்ணியை வச்சு எதிரிகளை கட்டி போடுற ஒரு பவர். இந்த வித்தைகளை பயன்படுத்த எனர்ஜி செலவாகும். என்கிட்ட இருந்த 100 பாயிண்ட்ஸை வச்சு 2 தடவை தான் இதை செய்ய முடியும். எனர்ஜியை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஆனா அதுக்கு இப்போ நேரமும் இல்லை. ஒரு ஏரி சாகிறதுக்கு காரணம் அதோட நீர் ஆதாரம் காஞ்சி போறது தான். அதனால நான் காயாம இருந்தாலே சாக மாட்டேன்னு எனக்கு புரிஞ்சுது. உடனே நான் ஸ்பிரிட் ரெயினை ஆக்டிவேட் பண்ணேன். எனர்ஜி 50 குறையறத பார்த்தேன். ஒரு மெல்லிய காத்து வீசுச்சு. ஆனா வானத்துல ஒரு மேகம் கூட இல்லை. இந்த சிஸ்டம் நிஜந்தானான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த சின்ன குட்டை மேல 2 மழைத்துளி விழுந்துச்சு. அப்புறம் சட சடன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சு ரொம்ப வேகமா கொட்டுச்சு. எனக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா இருந்தது. 1 மணி நேரம் அந்த மழை நீடிச்சுது. மழை நின்னதுக்கு அப்புறம் அந்த குட்டை இப்போ 3 மடங்கு பெருசாகி இருந்தது. ஒரு 7 இல்ல 8 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவுல இருந்ததால இப்போ அதை ஓரளவுக்கு ஒரு குளம்னு சொல்லலாம். நான் மறுபடியும் சிஸ்டம் பேனலை செக் பண்ணேன். அந்த ரெட் வார்னிங் இப்போ மறைஞ்சு போயிருந்தது. மறுபிறவி எடுத்த அந்த அதிர்ச்சியில இருந்த என் மனசுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதி கிடைச்சது. திடீர்னு தூரத்துல ஏதோ அதிர்ற சத்தம் கேட்டுச்சு. என் உணர்வுகள் மூலமா பார்த்தப்போ தூரத்துல இருந்த சில காட்டு எருதுகள், வைல்டு ஆக்ஸ்மென் என்னை நோக்கி வேகமா ஓடி வந்துட்டு இருந்தது. இந்த இடத்துல ரொம்ப நாளா மழையே இல்லாததால திடீர்னு பெஞ்ச மழையை பார்த்துட்டு தண்ணி குடிக்க ஓடி வருதுங்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. ஏன்னா எருதுங்க எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும். இந்த சில எருதுகள் போயிட்டு ஒரு பெரிய கூட்டத்தையே கூட்டிட்டு வந்துட்டா நான் கஷ்டப்பட்டு சேர்த்த தண்ணி அவங்களுக்கு பத்தாது, வீணாயிடும். இந்த வாட்டர் பைண்டிங் பவர் வச்சு இவங்கள சமாளிக்க முடியுமான்னு யோசிச்சேன். மற்ற மிருகங்களுக்கு ஒரு பயத்தை காட்டணும்னா இவங்கள நான் ஒரு பாடமா பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணேன். முதல் எருது சேத்துல காலை வச்சு என் பக்கத்துல வந்துச்சு. ஒரு சாதாரண எருதை விட ரொம்ப பெரிய வாய் அதுக்கு இருந்தது. அது தண்ணி குடிக்க குனிஞ்ச நேரத்துல தண்ணிக்குள்ள இருந்து ஒரு கயிறு மாதிரி பாஞ்சு போய் அந்த எருதோட கழுத்தை சுத்தி டைட்டா பிடிச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள இழுத்துச்சு. அந்த எருது திடீர் தாக்குதலால பயங்கரமா துடிச்சுது. ஆனா அந்த வாட்டர் பைண்டிங் கயிறு இன்னும் இறுகிச்சு. அது போராட போராட அதோட உடம்பு இன்னும் சேத்துக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சது. கடைசியில அதோட தலை முழுசா தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அதோட போராட்டம் அடங்குனதுக்கு அப்புறம் தண்ணி மறுபடியும் அமைதியானது. பின்னாடி வந்த மற்ற எருதுகள் எல்லாம் பயந்து போய் தூரமா ஓடி நின்னு மிரட்சியோட இதையே பார்த்துட்டு இருந்தது. அப்போ சிஸ்டம்ல இருந்து ஒரு மெசேஜ்: ஹோஸ்ட், நீ ஒரு லோ லெவல் மிருகத்தை கொன்னுட்ட. 100% எனர்ஜி பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. உன்னோட முதல் வேட்டைக்கு பாராட்டுகள். 100 போனஸ் பாயிண்ட்ஸ் வழங்கப்படுது. இது நான் எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம். வாட்டர் பைண்டிங்க்கு செலவு பண்ண 50 பாயிண்ட்ஸ் போக இப்போ என்கிட்ட 200 எனர்ஜி பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்போ மற்ற உயிரினங்களை வேட்டையாடுறது தான் எனர்ஜி கிடைக்க வழி போல. தூரத்துல பயந்து போய் நிக்கிற எருதுகளை பார்த்து நான் ஒன்னு யோசிச்சேன். இந்த முடிவில்லாத பாலைவனத்துல இப்போதைக்கு இருக்கிற ஒரே நீர் ஆதாரம் நான் மட்டும்தான். தாகத்தாலையும் இந்த எனர்ஜி தண்ணியோட ருசியாலையும் இந்த எருதுகளால கண்டிப்பா தள்ளி இருக்க முடியாது. இவங்க எல்லாம் எனக்கு நடக்கிற எனர்ஜி பாயிண்ட்ஸ். நான் தண்ணிக்குள்ள இழுத்த அந்த எருதோட பிணம் மெதுவா சேத்துல மூடி அப்படியே மறைஞ்சு போச்சு. நைட்டு நேரத்துல இந்த பாலைவனம் இன்னும் பயங்கரமா இருக்கு. தூரத்துல மத்த மிருகங்கள் கத்துற சத்தமும் சாகிற மிருகங்களோட அழுக சத்தமும் கேக்குது. இந்த பாலைவனத்துல இன்னும் நிறைய விசித்திரமான மிருகங்கள் இருக்குன்னு புரியுது.
மறுநாள் காலையில சிஸ்டத்தை செக் பண்ணப்போ என் எனர்ஜி 500 ஏறி இருந்தது. ஏன்னா நேத்து நைட்டு அந்த எருதுகளால தாகத்தை அடக்க முடியாம தண்ணி குடிக்க வந்திருக்குங்க. நான் எல்லாத்தையும் கொன்னுட்டேன். ஒரு எருத கொல்ல 50 எனர்ஜி செலவாகுது, ஆனா 100 கிடைக்குது. அப்போ ஒரு எருதுக்கு 50 பாயிண்ட்ஸ் லாபம். இன்னொரு விஷயமும் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் கொல்ற மிருகங்களை முழுசா விழுங்கும்போது அவங்களோட நினைவுகளும் எனக்கு கிடைக்குது. அந்த நினைவுகள் மூலமா இந்த உலகத்தை பத்தி எனக்கு இன்னும் நிறைய புரிஞ்சது. இது கண்டிப்பா நான் இருந்த உலகம் கிடையாது, ஏதோ பழங்காலத்து மாயாஜால உலகம் மாதிரி தெரியுது. அந்த எருதுகளோட நினைவுகள்ல கழுத்தை சுத்தி நெருப்பு எரியிற ஒரு சிங்கம், ரெக்க முளைச்ச குதிரைங்க, அப்புறம் மேஜிக் பண்ற மனுஷங்களை நான் பார்த்தேன். இத பார்த்ததும் எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நான் மறுபடியும் மனுஷனா மாற கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். எனக்கு காலம் முழுக்க ஏரியாவாவே இருக்க விருப்பம் இல்ல. அந்த நெருப்பு சிங்கத்தை மட்டும் நான் பிடிச்சு தின்னுட்டா எனக்கு இன்னும் அதிகமா எனர்ஜி கிடைக்கும்னு தோணுச்சு. அந்த எருதுகள் அந்த சிங்கத்துக்கு தான் இரையா இருந்துச்சு. அப்போ அந்த சிங்கம் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்குன்னு புரியுது. பாலைவனத்துல வெயில் பயங்கரமா இருக்கு. நான் இந்த உலகத்துக்கு வந்து இப்போ 1 வாரம் ஆகுது. ஆரம்பத்துல இருந்த அந்த சாவு பயம் இப்போ இல்ல. ஒரு சுவாரஸ்யமான வேட்டை வாழ்க்கை ஆரம்பமாகியிருக்கு. தினமும் ஒரு தடவை ஸ்பிரிட் ரெயின் பவரை யூஸ் பண்ணி இப்போ நான் ஒரு முழுமையான ஏரியா வளர்ந்துட்டேன். அந்த தண்ணியில எனர்ஜி அதிகமா இருந்ததுனால செத்துட்டு இருந்த சில செடிகளும் மீன், இறால் குட்டிகளும் உயிர் பிழைச்சி வளர ஆரம்பிச்சது. ஆனா இதெல்லாம் விட முக்கியம் தாகத்துல வர்ற மிருகங்கள் தான். இந்த 1 வாரத்துல ஒரு 20 மிருகங்களையாவது நான் பிடிச்சிருப்பேன். அதுல அதிகமா எருதுகள் தான். சின்ன மிருகங்களை நான் விட்டுடுவேன். ஒரு நாள் நைட்டு கருப்பு நிறத்துல ஒரு மிருகம் சத்தமே இல்லாம என் பக்கத்துல வந்துச்சு. அதோட கால் சேத்துல பட்ட உடனே நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அது ஒரு வேட்டை நாய் மாதிரி இருந்தது. ஆனா என் உலகத்துல இருக்கிற நாய் மாதிரி இல்ல. அதுக்கு 2 தலை இருந்தது. அதோட 4 கண்களும் இருட்டுல செவப்பா மின்னிக்கிட்டு இருந்தது. அதோட முன்னங்கால்ல ஒரு எலும்பு முள் ரொம்ப கூர்மையா இருந்தது. அந்த ட்வின் ஹெடட் ஹவுண்ட் சுத்தி முத்தி பார்த்துட்டு ஆபத்தில்லைன்னு தெரிஞ்ச உடனே குனிஞ்சு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சது. இதை விட நான் தயாரா இல்ல. இத கொன்னா கண்டிப்பா நிறைய எனர்ஜி கிடைக்கும். உடனே வாட்டர் பைண்டிங் ஆக்டிவேட் பண்ணேன். மற்ற சாதாரண மிருகங்களை விட இதோட புத்தி கூர்மை ரொம்ப அதிகமா இருந்தது. தண்ணி கயிறு மேல வந்த உடனே அது பின்னாடி குதிச்சது. ஆனா நான் இதை முன்னாடியே எதிர்பார்த்து ஒரே நேரத்துல 5 வாட்டர் பைண்டிங் கயிறுகளை விட்டேன். ஒன்னுத்திலிருந்து தப்பிச்சாலும் மற்ற 4ம் அதோட 4 கால்லையும் டைட்டா சுத்திடுச்சு. அந்த நாய் பயத்துல துடிச்சது. ஆனா ஒரு முழு எரியோட பலத்தோட நான் அதை இழுத்தப்போ அதால ஒன்னும் பண்ண முடியல. அது தண்ணிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அதோட சிவப்பு கண்கள்ல இருந்து 2 சிவப்பு லேசர் பீம்களை என் தண்ணிக்குள்ள பாய்ச்சிச்சு. பச்சக்குன்னு 2 இடத்துல தண்ணி தெரிச்சுது. அந்த அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நாய் அப்படியே சோர்ந்து போயிடுச்சு. நான் அதை சுலபமா தண்ணிக்குள்ள இழுத்துட்டேன். அந்த அட்டாக்ல தண்ணி மட்டும்தான் தெரிச்சதே தவிர எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. சிஸ்டம்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு. முதல் மேஜிக் மிருகத்தை கொன்னதுக்கு பாராட்டுகள். லெவல் 1 மேஜிக் மிருகத்தை கொன்னதுக்காக 1000 எனர்ஜி பாயிண்ட்ஸ் வழங்கப்படுது. உனக்குள்ள ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல் இருக்கு, அதை சுத்திகரிச்சுக்க. அந்த 1000 எனர்ஜி கிடைச்ச சந்தோஷத்துல இருக்கும்போதே சிஸ்டம் அந்த ஸ்பெஷல் பொருளை பத்தி சொன்னது. அது என்னன்னு பார்க்க நான் அதை சுத்திகரிக்க சொன்னேன். அது முடிஞ்சதும், ஹோஸ்ட், நீ 2 ஹெல் ஹவுண்ட் எசன்ஸை எடுத்துட்ட, அதுக்காக இன்னும் 500 எனர்ஜி கிடைக்குதுன்னு சிஸ்டம் சொல்லுச்சு. அந்த நாயோட நினைவுகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, அதுக்கு பேரு ஹெல் ஹவுண்ட். அது சாகிறதுக்கு முன்னாடி என் மேல அடிச்ச அந்த சிவப்பு லேசர் அதோட கண்ணிலிருந்து வந்த பவர். இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களா இருந்தாலும் சரி, விசித்திரமான மிருகங்களா இருந்தாலும் சரி, அவங்களோட பலத்தை வச்சு 4 வகையா பிரிக்கிறாங்கன்னு சிஸ்டம் சொல்லுச்சு. அது என்னன்னா மார்டல், டிரான்செண்டன்ட், எபிக், அப்புறம் டிவைன். இதுல ஒவ்வொரு லெவல்லையும் 10 படிநிலைகள் இருக்கு. இதெல்லாம் என்னோட சிஸ்டம் லெவலோட ஒத்து போகுது. இதுக்கு மேலே ஏதாவது லெவல் இருக்கான்னு இப்போதைக்கு தெரியல. அந்த எருதுகளோட நினைவுகளை வச்சு பார்த்தப்போ அந்த ஃப்ளேம் லயன், நெருப்பு சிங்கம், மார்டல் லெவல் 3ல இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நான் இப்போதைக்கு மார்டல் லெவல் 1ல தான் இருக்கேன். இருந்தாலும் நான் ஒரு ஏரியா இருக்கிறதால மத்தவங்க பண்ற அட்டாக் எல்லாம் என் மேல பெருசா வேலை செய்யாதுங்கிறது எனக்கு ஒரு தைரியம். சிஸ்டம், நான் எப்படி அடுத்த லெவலுக்கு போறதுன்னு கேட்டேன். அதுக்கு 2000 எனர்ஜி பாயிண்ட்ஸ் வேணும்னு சிஸ்டம் சொல்லுச்சு. அந்த நெருப்பு சிங்கத்தை எதிர்கொள்றதுக்கு முன்னாடி பாதுகாப்பா இருக்க லெவல் 2க்கு போயிடலான்னு முடிவு பண்ணி அப்கிரேட் கொடுத்தேன். உடனே ஏரிய சுத்தி பயங்கரமான நடுக்கம் ஏற்பட்டு ஒரு பனிமூட்டம் சூழ்ந்துச்சு. 15 நிமிஷம் கழிச்சு அந்த பனி விலகினப்போ என் ஏரி முன்ன இருந்ததை விட 2 மடங்கு பெருசாகி இருந்தது. உள்ள பச்சை பசேல்னு செடிகளும் மீன், இறால் குட்டிகளும் நீந்திட்டு இருந்தது. வாழ்த்துக்கள்,
நீங்க இப்போ லெவல் 2, உங்களுக்கு புதுசா வாட்டர் ஸ்பியர் அப்படிங்கிற அட்டாக் பவர் கிடைச்சிருக்குன்னு சிஸ்டம் சொல்லுச்சு. இப்போ என்கிட்ட 500 எனர்ஜி பாயிண்ட்ஸ் தான் பாக்கி இருக்கு. இந்த வாட்டர் ஸ்பியர் பவர் மூலமா தண்ணியையே ஈட்டி மாதிரி செஞ்சு எதிரிகளை தாக்கலாம். ஒரு ஈட்டிக்கு 100 எனர்ஜி செலவாகும். ஒரே நேரத்துல 20 ஈட்டி வரைக்கும் என்னால விட முடியும். ஏரி எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமா ஈட்டிகளை செய்ய முடியும். ஆனா ஒரு சின்ன கவலை, என்கிட்ட இருக்கிற எனர்ஜியை வச்சு இப்போதைக்கு 5 ஈட்டி தான் விட முடியும். ஆனா இந்த புது பவரை வச்சு அந்த நெருப்பு சிங்கத்தை கண்டிப்பா கொன்னிடலாம்னு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. அந்த சிங்கத்துக்கு இந்த எருதுகள் தான் மெயின் சாப்பாடு. ஆனா நான் வரிசையா எருதுகளை வேட்டையாடினதுனால இப்ப கொஞ்ச நாளா தண்ணி குடிக்க எருதுகள் வர்றது குறைஞ்சிடுச்சு. அதனால அந்த சிங்கத்தை இங்க வர வைக்கணும்னா மறுபடியும் எருதுகளை இங்க வர வைக்கணும்னு ஒரு பிளான் பண்ணேன். அடுத்த நாள் நைட்டு நான் மறுபடியும் ஸ்பிரிட் ரெயின் பெய்ய வச்சேன். இவ்ளோ பெரிய பாவைவனத்துல மழை பெஞ்சா கண்டிப்பா எருதுகள் வராம இருக்காது. நான் நினைச்ச மாதிரியே நைட் ஆனதும் சில எருதுகள் பயந்து பயந்து தண்ணி குடிக்க வந்துச்சு. இப்போ நான் பெரிய ஏரி ஆயிட்டதுனால தண்ணி குறையுமேன்னு கவலைப்படாம அவங்கள குடிக்க விட்டேன். அந்த சிங்கத்தை ஏமாத்தணும்னா இந்த இடம் ரொம்ப பாதுகாப்பானதுன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கணும். அதனால நான் எந்த வேட்டையும் ஆடாம அமைதியா இருந்தேன். 3வது நாள் இன்னும் நிறைய மிருகங்கள் வர ஆரம்பிச்சது. பறவைங்கள்லாம் ஜாலியா விளையாட ஆரம்பிச்சது. அந்த ஸ்பிரிட் தண்ணியை குடிக்கிற மிருகங்கள்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சதைப்பற்றுள்ளதா அந்த சிங்கத்துக்கு ஒரு நல்ல விருந்து மாதிரி தெரிஞ்சது. 4வது நாள் வரைக்கும் சிங்கம் வரல. சில எருதுகள் என் ஏரிக்கரையில தைரியமா குளிச்சிட்டு இருக்கிறத பார்த்தப்போ எனக்கே அவங்கள வேட்டையாடணும்னு ஆசையா இருந்தது. ஆனா பொறுமையா இருந்தேன். கடைசியா 4வது நாள் தூரத்துல கழுத்தை சுத்தி நெருப்பு வளையத்தோட ஒரு சிங்கம் வர்றது என் உணர்வுல தெரிஞ்சது. வந்துடுச்சு. எனக்கு ஏற்பட்ட பதட்டத்துல ஏரியில சின்ன சின்ன அலைகள் வர ஆரம்பிச்சுது. ஏன்னா இதுதான் நான் வேட்டையாட போற முதல் லெவல் 3 மேஜிக் மிருகம். அந்த சிங்கம் ஒரு 500 மீட்டர் தூரத்துல வந்தப்போ அங்க தண்ணி குடிச்சிட்டு இருந்த மிருகங்கள் எல்லாம் ஆபத்தை உணர்ந்து ஓட ஆரம்பிச்சுது. குறிப்பா தண்ணிக்குள்ள விளையாடிட்டு இருந்த எருதுகள் கரைக்கு ஓட முயற்சி பண்ணுச்சு. நான் உடனே தண்ணிக்குள்ள ஒரு நீரோட்டத்தை உருவாக்கி ஒரு எருதை மட்டும் கரைக்கு ஏற விடாம தடுத்துக்கிட்டே இருந்தேன். அந்த நேரத்துல சிங்கம் மின்னல் வேகத்துல வந்து அந்த எருதோட கழுத்தை கவ்வி பிடிச்சது. ரத்தம் கலந்து ஏரி தண்ணியே சிவப்பா மாறிச்சு. சிங்கம் அந்த எருதை விட போற நேரத்துல நான் வாட்டர் பைண்டிங் பவரை யூஸ் பண்ணி 3 தண்ணி கயிறுகளை அது மேல வீசினேன். சிங்கம் சாமர்த்தியமா அந்த எருது பிணத்தை கயிறுகள் மேல தூக்கி போட்டு தப்பிக்க பார்த்துச்சு. ஆனா அந்த கயிறுகள் ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால அதுங்க அந்த பிணத்தை அப்படியே தவிர்த்துட்டு சிங்கத்தோட கழுத்தையும் ஒரு காலையும் டைட்டா பிடிச்சுக்கிச்சு. சிங்கம் தன் முழு பலத்தையும் வச்சு என்னையே இழுக்க பார்த்துச்சு. அதோட கழுத்துல இருந்த நெருப்பு வளையம் பெருசாகி என் தண்ணி கயிறுகளை ஆவியாக்க பார்த்துச்சு. உடனே நான் 3 வாட்டர் ஸ்பியர்களை ஏரியிலிருந்து ஏவினேன். 1 சிங்கத்தோட நெத்திய நோக்கி போச்சு. சிங்கம் கர்ஜிச்சுக்கிட்டே வாயிலிருந்து ஒரு பெரிய நெருப்பு மேகத்தை கக்கி தற்காத்துக்குச்சு. முதல் 2 ஈட்டிகளும் அந்த நெருப்புல பட்டு ஆவியாகிடுச்சு. என் மனசு படபடன்னு அடிச்சுக்கிச்சு. 3வது ஈட்டியை நான் சாமர்த்தியமா கண்ட்ரோல் பண்ணி அந்த நெருப்பு மேகத்தை சுத்தி வளைச்சு மேலிருந்து நேரா சிங்கத்தோட தலையில பாய்ச்சினேன். சிங்கம் வலியில கத்துச்சு. அதோட தலையில ஒரு பெரிய ஓட்டை விழுந்து ரத்தம் கொட்டுச்சு. நெருப்பு வளையும் அணைஞ்சு போச்சு. நான் அப்படியே அதை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிட்டேன். ஏரி மறுபடியும் அமைதியானது. இந்த வேட்டையில என் மொத்த எனர்ஜியும் தீர்ந்து போச்சு. ஆனா லெவல் 3 சிங்கத்தை வேட்டையாடிட்டேன். சிங்கம் மூலமா எனக்கு 3000 எனர்ஜி பாயிண்ட்ஸ் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம அதோட நெருப்பு சக்தியை சுத்திகரிச்சப்போ எனக்கு நெருப்புக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி கிடைச்சது. நான் தண்ணியா இருக்கிறதுனால நெருப்பு தான் எனக்கு முதல் எதிரி. ஆனா இப்போ அந்த பயம் போயிடுச்சு. எதிர்காலத்துல இன்னும் பெரிய நெருப்பு சக்திகளை நான் அப்சார்ப் பண்ணா சூரியனையே கூட என்னால விழுங்க முடியும்னு தோணுச்சு. இப்போ என்கிட்ட நிறைய எனர்ஜி இருக்கு. சிஸ்டம்ல இருந்த ஸ்பிரிட் ரெயின், வாட்டர் பைண்டிங், வாட்டர் ஸ்பியர் எல்லாத்தையும் லெவல் 2க்கு அப்கிரேட் பண்ணேன். இதுக்கு மொத்தம் 2000 எனர்ஜி செலவாச்சு. புது பவர் எப்படி இருக்குன்னு பார்க்க மறுபடியும் ஸ்பிரிட் ரெயின் யூஸ் பண்ணேன். இப்ப மழை சும்மா பேய் மழை மாதிரி கொட்டுச்சு. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சேன். மழை அவ்வளவு பெய்ஞ்சும் என் ஏரியோட தண்ணி மட்டும் நான் நினைச்ச அளவுக்கு உயரல. ஏன்னு உத்து கவனிச்சப்போ பக்கத்துல இருந்த சேத்துக்குள்ள ஏதோ ஒரு விதை அந்த ஸ்பிரிட் மழையை திருடி குடிச்சிட்டு இருந்தது. எனக்கு கோபம் வந்து அந்த இடத்துல தண்ணி அதிகமா பாய்ச்சினேன். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அந்த நிலக்கடலை அளவு இருந்த விதை 15 நிமிஷத்து மழைய மொத்தமா குடிச்சிட்டு டக்குன்னு ஒரு 1 மீட்டர் உயர மரமா வளர்ந்து நிக்குது.
அது மட்டும் இல்லாம மண்ணுக்கு அடியில அதோட வேர்கள் 2 மீட்டர் நீளத்துக்கு வளர்ந்து என்னை நோக்கி வந்துட்டு இருக்கு. செம பேராசை பிடிச்ச மரம் போல. நான் விடாம ஒரு வாட்டர் ஸ்பியர் விட்டு அதோட தண்டை உடைச்சேன். அப்போ என் மனசுல ஏதோ ஒரு பிசாசு அலறுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த வேர்கள் வளர்றது நின்னுடுச்சு. அப்போ சிஸ்டம்ல இருந்து ஒரு மெசேஜ், மியூட்டேட்டட் பிளட் ஆன் ட்ரீ கூட ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இத உங்களுக்கு சமமான ஒரு துணையா ஏத்துக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு வேலைக்காரனா மாத்திக்கிறீங்களான்னு கேட்டுச்சு. இந்த மரத்துக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மரம் இப்படி மாறும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. வழக்கமா பாலைவனத்துல முளைக்கிற சாதாரண பிளட்தான் மரம் தான் இது. ஆனா இது மரபணு மாறி ரத்தத்தையும் ஆத்மாவையும் குடிச்சு தன்னை பலப்படுத்திக்கிற ஒரு கொடூரமான சக்தியா உருவெடுத்திருக்கு. நான் முன்னாடி மற்ற மிருகங்களை வேட்டையாடினப்போ இது யாருக்கும் தெரியாம அந்த ரத்தத்தையும் ஆத்மாவையும் திருடி குடிச்சு வளர்ந்துருக்கு. இப்போ நான் பெய்ய வச்ச ஸ்பிரிட் மழையால இது முழுசா முளைச்சு வெளியே வந்திருக்கு. சிஸ்டம் சொன்னபடி இந்த மரத்தோட நான் ஒரு கூட்டுயிர் ஒப்பந்தம் போட்டுக்க முடிவு பண்ணேன். நிறைய வேட்டையாடி எனர்ஜி சம்பாதிச்சு லெவல் ஏறுறது தான் இப்போ என்னோட முதல் வேலை. மிருகங்களோட ரத்தமும் ஆத்மாவும் எனக்கு தேவையில்லை. ஆனா அதுதான் இந்த மரத்துக்கு ரொம்ப பிடிக்கும். இதனால நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்க முடியும். என் உதவியால இந்த மரம் எதிர்காலத்துல ஒரு பயங்கரமான அரக்கனா மாறும்னு எனக்கு புரிஞ்சது. ஒப்பந்தம் செஞ்ச உடனே சிஸ்டம் எனக்கு 2000 எனர்ஜி பாயிண்ட்ஸ் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம சோல் லிங்க் அப்படிங்கிற ஒரு புது பவர் கிடைச்சது. இதை வச்சு ஆத்மா இருக்கிற எந்த ஒரு உயிரினத்து கூடவும் என்னால நேரடியா பேச முடியும். சிஸ்டம் பேனல்ல இப்போ அந்த மரத்தோட விவரங்களும் வந்துடுச்சு. அது பிறந்த உடனே மார்டல் லெவல் 2ல இருக்கு. அதுகிட்ட இருட்டு முள், இரத்த தாகம், ஆத்மா விழுங்குதல் அப்படின்னு 3 ஆபத்தான பவர்ஸ் இருக்கு. ஆனா சிஸ்டம் ஒரு எச்சரிக்கை கொடுத்துச்சு. இந்த மரத்தோட புத்திசாலித்தனம் ரொம்ப வேகமா வளருது. அதே சமயம் இது ரொம்ப கொடூரமானது. இதை ரொம்ப கண்டிப்பா கட்டுப்படுத்தணும்னு சொல்லுச்சு. பிறந்த உடனே என்னோட லெவலுக்கு வளர்ந்துருக்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா சிஸ்டம் சொன்ன எச்சரிக்கையை பத்தி நான் கவலைப்படல. ஒரு பார்ட்னர் என்னை ஏமாத்தாதுன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கொடுமையான காட்டுல நல்லதுங்கிறதுக்கு மதிப்பே இல்லை. நான் அந்த மரத்தை கவனிச்சப்போ அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அது இப்பதான் பிறந்ததுங்கிறதால அதோட ஆத்மா பலவீனமா இருந்தது. அதால என்கிட்ட தெளிவா பேச முடியல. எனக்கு ரத்தம் வேணும், ஆத்மா வேணுங்கிற மாதிரி ஒரு தாகத்தை மட்டும் எனக்கு கடத்துச்சு. சிங்கத்தோட சண்டைக்கு அப்புறம் மிருகங்கள் எல்லாம் பயந்து ஓடிட்டதால நான் ஏன் தண்ணியை வச்சு அந்த மரத்தை வளர்க்க ஆரம்பிச்சேன். முன்னாடி நான் ஈட்டியால உடைச்ச அந்த தண்டு மறுபடியும் வளர ஆரம்பிச்சது. என்கிட்ட இப்போ 2000 புது எனர்ஜி பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் கஞ்சத்தனம் காட்டாம 1000 எனர்ஜியை செலவு பண்ணி 1 வாரம் முழுக்க மழை பெய்ய வச்சேன். சுத்தி இருக்கிற பாலைவனம் அனலா கொதிச்சாலும் என் ஏரி இருக்கிற இடம் மட்டும் ஜிலு ஜிலுன்னு ஒரு சோலைவனம் மாதிரி மாறிடுச்சு. செத்துப்போன மரங்கள் எல்லாம் உயிர் பிழைச்சு முழக்க ஆரம்பிச்சது. இந்த விசித்திரமான சூழலை பார்த்துட்டு நிறைய மிருகங்கள் வர ஆரம்பிச்சது. பழைய வேட்டைய நேர்ல பார்த்த மிருகங்கள் தூரத்துல நின்னு வேடிக்கை பார்த்தாலும் ரொம்ப தூரத்துல இருந்து புதுசா நிறைய மிருகங்கள் தாகத்துல ஓடி வந்துச்சு. ஆனா சாதாரண மிருகங்களை வேட்டையாடுறதுல இப்போ எனக்கு பெரிய லாபம் இல்லை. அதனால அந்த மரத்தை இப்போதைக்கு எதையும் பண்ண வேணான்னு தடுத்துட்டேன். பெரிய மந்திர மிருகங்கள், மேஜிக்கல் பீஸ்ட்ஸ் வரட்டும்னு நான் காத்துட்டு இருந்தேன். ஒரு நாள் ஏரியில தண்ணி அலைப்பாயறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தப்போ திடீர்னு தூரத்துல இருந்து ஒரு பயங்கரமான எனர்ஜி என்னை நோக்கி மின்னல் வேகத்துல வர்றத உணர்ந்தேன். அது ஏரி கரைக்கு வந்த உடனே ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்டுச்சு. தண்ணி குடிச்சிட்டு இருந்த மிருகங்கள் எல்லாம் பயந்து ஓடுச்சு. ஆனா எனக்கு பயத்துக்கு பதிலா சந்தோஷம்தான் வந்துச்சு. கடைசியா மனுஷங்க வந்துட்டாங்கன்னு கத்தனம் போல இருந்தது. ஆனா வந்தவர் நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. சாம்பல் நிற அங்கி போட்ட ஒரு மந்திரவாதி. அவருக்கு நீல நிற கண்கள் இருந்தது. அவரோட ஒரு கை சதை இல்லாம வெறும் எலும்பா தெரிஞ்சது. அவர் கூடவே இன்னொருத்தர் வந்தார். அவரை பார்த்தா மனுஷன் மாதிரி தான் தெரிஞ்சாரு. ஆனா உயரம் கம்மி, காது கூர்மையா இருந்தது, முதுகுல ரெக்கை, கையில ஒரு வில் வச்சிருந்தாரு. அவர் ஒரு எலவு. அந்த எலவு கோபமா சொன்னார், மார்வேன், நீ எங்க காட்டுக்குள்ள அத்துமீறி வந்துட்ட. அரசனின் கட்டளைப்படி உனக்கு மரண தண்டனைன்னு சொல்லிட்டு அவரோட வில்லால் குறி வச்சாரு. மார்வேன் ரொம்ப அடிபட்டிருந்தாலும் பதட்டப்படாம தன் மந்திரக்கோலை காத்துல மிதக்க வச்சு ஒரு மந்திரத்தை சொன்னார். திடீர்னு அந்த எலும்புக்கோல் அவரோட நெஞ்சையே குத்தி கிழிச்சது. மார்வேனோட முகத்துல வலி தெரிஞ்சது. அவரோட ரத்தம் வழிஞ்சு அந்த கோல் நுனியில இருந்த ஒரு கருப்பு மணி ரத்த சிவப்பா மாறுச்சு. தடுக்கப்பட்ட மந்திரத்தையா பயன்படுத்துற? உனக்கு எவ்வளவு தைரியம்னு அந்த இளவு கத்துனார். அட்ரியன், உன் அகங்காரமே உனக்கு அழிவு. மரணக்கடவுள் உனக்கு மோட்சம் கொடுக்கட்டும்னு மோர்வேன் மந்திரத்தை முடிச்சார். உடனே அந்த சிவப்பு ஒளியிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான மரண அறிவாள் தோன்றி அட்ரியனை நோக்கி பாய்ஞ்சது. அட்ரியன் தப்பிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணார். ஒரு பெரிய மண் வாளை உருவாக்கி தடுத்தார். அப்புறம் டக்குன்னு 100 மீட்டர் பின்னாடி ஓடினாரு.
ஆனா அந்த அரிவாள் எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு போய் அட்ரியனை வெட்டி தள்ளிடுச்சு. அவர் அலறக்கூட நேரம் இல்லாம அவரோட தலை துண்டாகி விழுந்தது. இதை செஞ்சு முடிச்ச மோர்வேனும் பலம் இல்லாம தரையில விழுந்தார். நான் எதையும் காட்டிக்காம அமைதியா வேடிக்கை பார்த்தேன். ஆனா அந்த மந்திர அரிவாள் மறையல. அதுல ஒரு கண் முளைச்சு பயங்கரமா பார்க்க ஆரம்பிச்சது. அந்த கண்ணை பார்த்தாலே மரண பயம் வருது. மோர்வேனே அதை பார்த்து நடுங்கிட்டாரு. அடுத்த நிமிஷம் அந்த அரிவாள் மோர்வேனோட தலையையும் வெட்டி தள்ளிட்டு மறைஞ்சு போச்சு. அட்ரியனோட பிணத்திலிருந்து ஒரு மஞ்சள் ஒளி வெளியே வந்து வானத்துல மறைஞ்சது. எல்லாம் டக்குன்னு நடந்து முடிஞ்சிடுச்சு. நான் கொஞ்ச நேரம் அதிர்ச்சியில இருந்தேன். அப்புறம் டக்குன்னு 2 வாட்டர் பைண்டிங் கயிறுகளை விட்டு அந்த மந்திரவாதி எலோ 2 பேரோட பிணத்தையும் அவங்களோட வில்லையும் மந்திரக்கோலையும் அப்படியே தண்ணிக்குள்ள இழுத்துட்டேன். அப்போ திடீர்னு ஒரு சத்தம். இந்த சின்ன ஏரிக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்கும்னு யாரு நினைச்சா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. இது மோர்வேனோட குரல். அவர் சாகலையா? உத்து பார்த்தப்போ அவரோட சிதைந்த உடம்பிலிருந்து ஒரு சின்ன ஆத்மா உருவம் வெளியே வந்து நின்னுட்டு இருந்தது. அற்ப எளியே, நான் மரணக்கடவுளின் ஊழியல், என் உடலையே திருட பாக்குறியான்னு கர்ஜிச்சார். அவர் ஒரு நெக்ரோமான்சருங்கிறதால ஆத்மாக்களை கண்ட்ரோல் பண்ணி சாகிறதுக்கு முன்னாடி தன் ஆத்மாவை மட்டும் பத்திரப்படுத்திக்கிட்டார். ஆனா அவரால் நான் எங்க இருக்கேன்னு துல்லியமா கண்டுபிடிக்க முடியல. இதுதான் சரியான நேரம்னு என் பிளட் தான் மரத்துக்கு சிக்னல் கொடுத்தேன். மோர்வேன் முழு பலத்தோட இருந்தா அவரை என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இப்போ அவர் வெறும் பலவீனமான ஆத்மாதான். என் மரத்துக்கு அவர் ஒரு அல்வா துண்டு மாதிரி. மரம் உற்சாகத்துல ஆடுச்சு. நான் அட்டாக் பண்ண சொன்ன அடுத்த செகண்ட் அந்த மரத்திலிருந்து கருப்பு நிற முட்கள் பாய்ஞ்சு போய் ஏரிக்கு மேல மிதந்துட்டு இருந்த மோர்வேனோட ஆத்மாவை சரமாரியா குத்திடுச்சு. பின்னாடி இருந்த ஒரு சின்ன செடி பண்ண தாக்கும்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அழுக்கு எலியே, கடவுள் சிலைக்கு முன்னாடி உன் ஆத்மாவை துண்டு துண்டாக எரிப்பேன் என்று மோர்வேன் வலியால் அலறினான். ஆத்மாவடைவில் இருந்த அவனது உடல் உருமாறிக்கொண்டே இருந்தது. அவன் அனுபவித்த வேதனை அசாத்தியமானது. திடீரென அந்த கருப்பு முட்கள் வெடித்து சிதறியதில் மோர்வேனின் ஆத்மா சுக்குநூறாக உடைந்தது. டான் சாங்சுவரி துளத்திய போது தப்பி வந்தவன், எலோ இளவரசனையே கொன்ற ஒரு பலசாலி நெக்ரோமான்சர் இப்போது என் கூட்டாளி மரத்திடம் சிக்கி தவித்து போய் அழிந்து விட்டான். என் பிளட் தானம் ஆவலோடு தன் வேர்களை நீட்டியது. நான் இரத்தத்தை மட்டும் உறிஞ்ச அனுமதி கொடுத்தேன். ஆனால் ஆத்மாக்களை இப்போதைக்கு சாப்பிட வேண்டாம் என்று தடுத்து விட்டேன். ஏனென்றால் சிஸ்டம் மூலமாக அவர்களின் நினைவுகளை முதலில் நான் எடுக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் நினைவுகளை எடுத்த பிறகு ஆத்மாக்கள் இன்னும் தூய்மையாகிவிடும். அப்போது பிளட் தான் மரம் அதை இன்னும் எளிதாக விழுங்கும். டிங், சிஸ்டம் அறிவித்தது. வாழ்த்துகள். டிரான்செண்டன்ட் லெவல் 3 எலோ இளவரசனின் பிணத்தை கைப்பற்றியதற்காக 2000 எனர்ஜி பாயிண்ட்ஸ் வழங்கப்படுகிறது. வாழ்த்துகள். டிரான்செண்டன்ட் லெவல் தோ டார்க் விசார்ட் பிணத்திற்காக 1000 எனர்ஜி பாயிண்ட்ஸ் வழங்கப்படுகிறது. சிறப்பு பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. டிராகன் எலும்பு மந்திரக்கோல் மற்றும் எலோ வில். அவற்றை சுத்திகரிக்கவும். சுத்திகரிப்பு முடிந்ததும் இன்னும் 1000 எனர்ஜி பாயிண்ட்ஸ் கிடைத்தது. பிணங்களை எடுப்பதிலே இவ்வளவு லாபமா? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ எந்த ஒரு உயிரினத்தின் பிணம் கிடைத்தாலும் எனக்கு எனர்ஜி கிடைக்கும் என்று அர்த்தம். இதை கேட்டவுடன் என் மனதில் ஒரு பெரிய திட்டம் உருவானது. இது வெற்றி பெற்றால் நான் மின்னல் வேகத்தில் எனர்ஜியை சேமிக்கலாம். அவர்களின் நினைவுகளை ஆராய்ந்த போதுதான் இந்த உலகத்தை பற்றிய தெளிவான பார்வை எனக்கு கிடைத்தது. இந்த உலகம் எட்டர்னல் ரெம் என்று அழைக்கப்படுகிறது. இது மிகவும் குழப்பமான உலகம். இங்க டான் சாங்சுவரி என்கிற ஒரு கூட்டம் வெளிச்சமே கடவுள் என்கிறார்கள். மோர்வேனின் ஷேடோ டெம்பிள் மரணமே நித்திய வாழ்வு என்கிறார்கள். எலவினம் யாருடனும் சேராமல் காடுகளுக்குள் வாழும் ஒரு வலிமையான இனம். மோர்வேனை துரத்தி வந்த எலவு இளவரசன் அட்ரியன் ஒரு தடுக்கப்பட்ட மந்திரத்தால் ஃபொர்பிடன் ஸ்பெல் கொல்லப்பட்டான். இதையெல்லாம் பார்த்தபோது நான் இன்னும் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன் என்று எனக்கு புரிந்தது. மோர்வேன் மட்டும் அந்த தற்கொலை மந்திரத்தை சொல்லாமல் இருந்திருந்தால் என்னால் அவர்களை சமாளித்திருக்க முடியாது. இன்னும் நான் பலமாகணும் என்று ஒரு பெருமூச்சு விட்டேன். எனக்கு இப்போ மொத்தம் 4000 எனர்ஜி பாயிண்ட் சேர்ந்து விட்டது. அடுத்த லெவல் ஏறுவதற்கு இதுவே போதும். நான் அப்கிரேட் செய்தேன். 4000 எனர்ஜி குறைந்தது. என் ஏரி இப்போது லெவல் 3க்கு வளர்ந்தது. அமைதியாக இருந்த ஏரி நீர் கொந்தளித்தது. நான் இப்போது 800 மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஏரியாக மாறிவிட்டேன். ஆரம்பத்தில் இருந்த அந்த சின்ன குட்டையை நினைத்து பார்த்தால் இப்போ நான் ஒரு பெரிய ஏரி என்று சொல்வதில் பெருமைதான். அப்போது என் பிளட் தான் மரமும் லெவல் 3க்கு வளர்ந்தது. எஜமானே, எனக்கு பசிக்குது என்ற ஒரு மழலை குரல் என் உணர்வில் கேட்டது. என் மரம் இப்போது என்னிடம் நேரடியாக பேச ஆரம்பித்து விட்டது. இதுதான் எனக்கு தேவையானது. தனியாகவே இருந்தால் பைத்தியம் பிடித்துவிடும். என் பெயருக்கு பின்னால் வரும் சூ என்பதை சேர்த்து அந்த மரத்திற்கு தான் என்று பெயர் வைத்தேன். ஒரு அப்பா தன் மகனுக்கு பேச கற்றுக் கொடுத்தது போல நான் அதனிடம் பேச பழகினேன்.
சில மாதங்கள் ஓடின. சாதாரண மிருகங்களைத் தவிர பெரிய மனுஷ இனங்களையோ பழங்குடிகளையோ நான் பார்க்கவில்லை. இது எனக்கு எரிச்சலை தந்தது. ஒரு நாள் காலை ஆயிரக்கணக்கான குதிரைகள் ஓடி வருவது போன்ற சத்தம் கேட்டது. மனுஷப்படை வருதோ என்று ஆவலோடு பார்த்தால் அது மனுஷங்க இல்லை, ராட்சத தேள்கள், ஜயன்ட் ஸ்கார்பியன்ஸ். ஒவ்வொன்றும் ஒரு குதிரை அளவில் இருந்தது. அதன் நுனியில் விஷக் கொடுக்குகள் ஊதா நிறத்தில் மின்னின. அந்த தேள் படையின் தளபதி லெவல் 3 இருந்தான். மற்ற தேள்கள் லெவல் 1 மற்றும் 2 இருந்தன. அந்த தளபதி உத்தரவிட தேள்கள் ஜோடி ஜோடியாக வந்து தண்ணீர் குடித்தன. நான் பொறுமையாக கவனித்தேன். இத்தனை தேள்களையும் ஒரே அடியில் கொன்றால் எனக்கு பயங்கரமான எனர்ஜி கிடைக்கும் என்று கணக்கு போட்டேன். அப்போது தேள் படையை விட பெரிய சத்தம் கேட்டது. அது ஒரு உடும்பு படை, லிசர்ட் ஆர்மி. அந்த உடும்புகளும் லெவல் 3 தளபதியுடன் வந்து தேள்களை சூழ்ந்து கொண்டன. இது என்ன இனப்போரா என்று நான் கவனித்தேன். 2 படைகளும் நேருக்கு நேர் நின்றாலும் அந்த 2 தளபதிகளும் சண்டையிட தயங்கினார்கள். ஆனால் அவர்களுக்கு கீழே இருந்த படைகள் ஆக்ரோஷமாக இருந்தன. தளபதிகள் சண்டை போட தயங்குவதை பார்த்த எனக்கு ஒரு யோசனை வந்தது. நீங்க சண்டை போடலைனா என்ன, நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன் என்று முடிவு பண்ணி ஏரியிலிருந்து ஒரு வாட்டர் ஸ்பியர், தண்ணீர் ஈட்டி விட்டு 2-3 தேள்களை குத்தி கிழித்தேன். அவ்வளவுதான். பின்னாலிருந்து அட்டாக் வந்ததும் தேள் படை பயந்து போய் முன்னால் இருந்த உடும்பு படை மீது பாய்ந்தது. 2 இனங்களுக்கும் இடையே ஒரு பயங்கரமான போர் தொடங்கியது. அந்த தளபதிகள் எவ்வளவோ தடுத்தும் அவங்க பேச்சை யாரும் கேட்கல. 2 இனங்களுக்கும் இடையே தீராத பகை இருப்பது தெரிந்தது. ஆனால் தளபதிகள் மட்டும் ஏன் சண்டையிடாமல் பயப்படுகிறார்கள் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த 2 படைகளும் ஏன் சண்டையிட தயங்குகின்றன என்பதற்கு எனக்கு ஒரே ஒரு காரணம்தான் தோன்றியது. இவர்களை விட பலம் வாய்ந்த ஏதோ ஒரு சக்தி இவர்களை சண்டையிடக்கூடாது என்று தடுத்திருக்க வேண்டும். 2 பெரிய இனங்களையே மிரட்டி வைக்கக்கூடிய அந்த சக்தி எதுவாக இருக்கும்? எனக்குள் ஒரு பதற்றம் தொற்றிக்கொண்டது. என் ஏரியின் ரகசியம் எப்போதாவது ஒரு நாள் வெளியே தெரிந்துதான் தீரும். ஆனால் அது இப்போதே தெரிவதை நான் விரும்பவில்லை. ஏனென்றால் நான் இன்னும் போதுமான அளவு பலம் பெறவில்லை. சண்டை தவிர்க்க முடியாதது என்று தெரிந்தும் அந்த 2 தளபதிகளும் சண்டையிடாமல் ஒன்றாக ஏரியை நோக்கி வந்தனர். நான் விட்ட அந்த ஒரு தண்ணீர் ஈட்டி தேள் வீரர்களை மிரள வைத்து சண்டையை தூண்டியதை அவர்கள் பார்த்துவிட்டனர். 2 மிருகங்களும் ஏரியின் கரையை உற்று நோக்கின. ஆனால் அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. உடும்பு தளபதி கோபத்தில் தன் வாயை திறந்து பச்சை நிற விஷத்தை கக்கியது. அந்த விஷம் ஏரியின் மேற்பரப்பில் வேகமாக பரவியது. அது பட்ட உடனேயே சில மீன்களும் இறால்களும் செத்து மிதந்தன. நான் அசையாமல் இருந்தேன். சரியான நேரத்திற்காக காத்திருந்தேன். கடைசியில் தேள் தளபதியால் பொறுக்க முடியவில்லை. அதன் வால் கொடுக்கு சிவப்பாக மின்னியது. அடுத்த நொடி டஜன் கணக்கான தாக்குதல்கள் தண்ணீருக்குள் பாய்ந்தன. ஆனால் தண்ணீர் தெரித்ததை தவிர வேறு எந்த பதிலும் இல்லை. 2 மிருகங்களும் குழம்பி போயின. ஏரிக்குள் எந்த ஒரு விசித்திரமான சக்தியும் இருப்பதை அவர்களால் உணர முடியவில்லை. தேள் தளபதி உடும்பு தளபதியை பார்த்து ஜாடை காட்டியது. தேள்கள் நிலத்தில் வாழ்பவை, ஆனால் உடும்புகள் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியவை, ஆம்பிபியஸ். அதனால் அதை உள்ளே போய் பார்க்கச் சொன்னது. உடும்பு தளபதி கர்ஜித்துவிட்டு எச்சரிக்கையுடன் தண்ணீருக்குள் இறங்கி ஆழத்திற்குச் சென்றது. சரியான சந்தர்ப்பம். நான் மின்னல் வேகத்தில் செயல்பட்டேன். தண்ணீருக்குள் 4 வாட்டர் ரோப்ஸ் உருவாயின. இப்போது என் பலம் பல மடங்கு அதிகம். உடும்புக்கு கப்பிக்க நேரமே இல்லை. தண்ணீர் என் கோட்டை. அதன் 4 கால்களையும் நான் இறுக்கமாக கட்டினேன். அதன் வால் மட்டும் பலவீனமாக துடித்தது. அந்த துடிப்பால் ஏரியின் மேற்பரப்பில் எந்த ஒரு அலையும் வராதபடி நான் நீரோட்டத்தை கட்டுப்படுத்தினேன். அதே சமயம் என் வாட்டர் ஸ்பியர் மூலம் ஒரே அடியில் அதை கொன்று தீர்த்தேன். அதன் ரத்தம் ஏரி முழுவதும் பரவாமல் இருக்க தண்ணீரை வைத்தே அந்த பிணத்தை சுருட்டி மூடினேன். கரையில் இருந்த தேள் தளபதிக்கு பதற்றம் அதிகரித்தது. உடும்பு தளபதி இன்னும் வராததாலும் அதன் சக்தியை ஆறா உணர முடியாததாலும் அது பயந்து போய் ஓட பார்த்தது. அதை நான் எப்படி விட முடியும்? ஹுஷ்! அதே 4 தண்ணீர் கயிறுகள் கரையில் இருந்த தேள் தளபதியை பின்னாடி இருந்து ஒரு மூட்டை போல கட்டி தூக்கி அப்படியே ஏரிக்குள் இழுத்து வந்தன. தண்ணீருக்குள் தேளின் பலம் பாதியாக குறைந்துவிடும். அதன் கொடுக்கால் என் ஏரியை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு வாட்டர் ஸ்பியர் மூலம் அதன் உயிரையும் எடுத்தேன். இப்போது 2 தளபதிகளும் காலி. கரையில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த தேள் மற்றும் உடும்பு படைகளில் பாதிக்கும் மேலானவர்கள் செத்துவிட்டனர். நான் ஏரி நீரை ஒரு பெரிய அலை போல கரையில் பாய்ச்சி சண்டையிட்டுக் கொண்டிருந்த அத்தனை பேரையும் ஏரிக்குள் இழுத்தேன். கலைத்து போயிருந்த அந்த மிருகங்கள் தண்ணீருக்குள் வந்ததும் நான் எழுப்பிய அலைகளால் மூச்சு திணறி செத்தன. ஏரி முழுதும் இரத்த சிவப்பாக மாறியது. கரையில் சிதறி கிடந்த கால்களும் வால்களும் ஒரு கொடூரமான காட்சியை காட்டின.
நான் எல்லா பிணங்களையும் சுத்திகரித்து இரத்தத்தையும் ஆத்மாவையும் என் பிளட் தார்ன் மரமான தார்னுக்கு விருந்தாக கொடுத்தேன். அந்த தளபதிகளின் நினைவுகளை ஆராய்ந்தபோது ஒரு முக்கியமான விஷயம் தெரிந்தது. இந்த 2 படைகளும் இங்க வந்ததற்கு பின்னால் ஒரு எலவ் இருந்திருக்கிறான். அவன் இருட்டில் மறைந்திருந்தாலும் அவனது கூர்மையான காதுகளும் இறக்கைகளும் அவன் ஒரு எலவ் என்பதை உறுதி செய்தன. அந்த எலவ் தான் இந்த பாலைவனம் முழுவதையும் தேடி விசித்திரமான விஷயங்களை அறிக்கையிடச் சொல்லியிருக்கிறான். எலவ் இனம் ஏன் இந்த பாலைவனத்தை ஆராய்கிறது? அட்ரியனுக்காக மட்டும் இது நடப்பதாக தெரியவில்லை. ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போவதை நான் உணர்ந்தேன். இப்போதே நான் எலவினத்தை எதிர்கொள்ள வேண்டுமா? நான் தயாராக வேண்டும். ஏரியிலிருந்த 2000 பிணங்கள் மற்றும் 2 தளபதிகள் மூலம் எனக்கு 20,000 எனர்ஜி பாயிண்ட்ஸ் கிடைத்தது. இது ஒரு ஜாக்பாட். என் எனர்ஜி பாயிண்ட்ஸ் முதல் முறையாக 5 இலக்கத்தை தொட்டதை பார்த்தபோது என் முந்தைய வாழ்க்கையில் முதல் முறை 5 இலக்க சம்பளம் வாங்கியதை விட அதிக மகிழ்ச்சியாக இருந்தது. நான் உடனே ஒரு பெரிய அப்கிரேட் செய்தேன். என் லெவலை 5க்கு ஏற்றி ஸ்பிரிட் ட்ரெயின், வாட்டர் பைண்டிங், வாட்டர் ஸ்பியர் அனைத்தையும் லெவல் 5க்கு மாற்றினேன். சிஸ்டம் அறிவித்தது, வாழ்த்துகள், உங்களுக்கு டைடல் ஃபோர்ஸ் என்கிற புதிய பவர் கிடைத்துள்ளது. இது ஏரியின் முழு பலத்தையும் கொண்டு ஒரு அழுத்தமான சக்தியை ஏவும். ஒவ்வொரு முறை பயன்படுத்தவும் 500 எனர்ஜி செலவாகும். இப்போது என் எனர்ஜி 5000ஆக குறைந்தது. அடுத்த அப்கிரேடுக்கு 30,000 எனர்ஜி வேண்டும். எலவினத்துடனான மோதல் தவிர்க்க முடியாது என்று எனக்கு புரிந்தது. இந்த தேள்களும் உடும்புகளும் எலவினத்தின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக அவர்கள் தகவல் கொடுக்கும் முன்பே நான் அவர்களை கொன்றுவிட்டேன். இது எனக்கு தயாராக கொஞ்சம் நேரம் கொடுக்கும். அப்போது தான் மரம் உற்சாகமாக என்னை கூப்பிட்டது. பார்த்தால் 3-4 மீட்டர் உயரத்தில் இருந்த மரம் இப்போ 10 மீட்டருக்கு மேல் பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறது. அதன் வேர்கள் என் ஏரி முழுவதும் படர்ந்திருந்தன. தானும் இப்போது லெவல் 5க்கு வளர்ந்து விட்டது. எஜமானே, எனக்கு பசிக்குது, கரையில் இருக்கும் உணவை சாப்பிடவா என்று தான் கேட்டது. அது கரையில் கிடக்கும் பிணங்களை கேட்கிறது. ஆனால் நான் அதை தடுத்தேன். இப்போதைக்கு வேண்டாம். இந்த தளபதிகள் காணாமல் போனது தெரிந்தால் யாராவது தேடி வருவார்கள். கரையில் கிடக்கும் இந்த பிணங்களை பார்த்தால் அவர்கள் ஒருவரொருவர் சண்டையிட்டு கொண்டு தப்பித்தவர்கள் தளபதிகளுடன் ஓடிவிட்டார்கள் என்று அவர்கள் நினைப்பார்கள். இது நம்மை மறைக்க உதவும் என்று சொன்னேன். மேலும் இந்த பிணங்கள் மற்ற மிருகங்களை கவர்ந்து வரும். அது எனக்கு இன்னும் அதிக எனர்ஜியை கொடுக்கும். வேட்டை இல்லாத நேரங்களில் நான் என் பவர்ஸை தானுடன் சேர்ந்து பயிற்சி செய்தேன். ஸ்பிரிட் மழை பெய்யும் போது என் அட்டாக் பவர் அதிகமாகுவதை உணர்ந்தேன். என் டைடல் ஃபோர்ஸ் மற்றும் தார்னின் டார்க் தார்ன் இரண்டும் சேர்ந்து அட்டாக் செய்தால் அது மரண அடியாக இருக்கும். ஓய்வு நேரத்தில் ஏரியில் வளரும் மீன்களை வேடிக்கை பார்த்தேன். ஸ்பிரிட் தண்ணீரால் அவை வேகமாக வளர்ந்தன. எதிர்காலத்தில் இறால் மற்றும் நண்டு படைகளை ஷ்ரிம் சோல்ஜர்ஸ் அண்ட் கிராப் ஜெனரல்ஸ் உருவாக்கலாமா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று என் உணர்வில் கரையில் ஒரு விசித்திரமான சிறிய உயிரினம் தென்பட்டது. அது என்ன? அதன் உருவம் ஒரு பல்லி போலதான் இருந்தது. ஆனால் அதன் முதுகில் கருப்பு நிற இறக்கைகள் இருந்தன. என் முந்தைய வாழ்க்கையில் வெளிநாட்டு படங்களில் பார்த்த டிராகன்கள் போலவே இது இருந்தது. ஆனால் அளவில் மிகச் சிறியது. இந்த உலகத்திற்கு வந்து சில மாதங்களில் நான் பார்த்த மிருகங்கள் எல்லாம் என் பழைய உலகத்தை விட பெரியதாகவே இருந்தன. தேள்கள் கூட பாதி குதிரை அளவுக்கு வளர்ந்திருந்தன. ஆனால் இந்த பல்லி மட்டும் என் பழைய உலகத்து பல்லி அளவே இருந்தது. இப்போது இந்த பல்லி ஒரு தேளின் மண்டைக்குள் நுழைய முயற்சி செய்து கொண்டிருந்தது. தேளின் உடல் மிகவும் கடினமான ஓடுகளால் ஆனது. அதற்குள் நுழைவது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் இந்த பல்லிக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அதன் நகங்களால் ஒரு முறை கீறியதுமே ஒரு ஓட்டை விழுந்தது. உடனே உள்ளே நுழைந்து விட்டது. கொஞ்ச நேரத்தில் திருப்தியாக வெளியே வந்தது. பிறகு தலையை தூக்கி சுற்றுமுற்றும் ஜாக்கிரதையாக பார்த்துவிட்டு உற்சாகமாக ஒரு உடும்பு பிணத்தை நோக்கி நகர்ந்தது. அதன் குட்டி கண்களில் நல்ல புத்திசாலித்தனம் தெரிந்தது. இந்த காட்சி எனக்குள் பெரும் ஆர்வத்தை தூண்டியது. நான் சத்தமில்லாமல் வாட்டர் பைண்டிங் பவரை ஏவினேன். ஒரு தண்ணீர் கயிறு தரை வழியாக அந்த பல்லியை நோக்கி நகர்ந்தது. பல்லி உடும்பின் மண்டையிலிருந்து வெளியே வந்தபோது என் தண்ணீர் கயிறு ஏற்கனவே அங்கே காத்திருந்தது. அது அந்த சிறு உடலை இறுக்கமாக கட்டியது. பல்லி திமிரியது. அதன் கூர்மையான நகங்களால் கயிற்றை கீறியது. ஆனால் இந்த முறை அதன் கணக்கு தப்பியது. தண்ணீருக்கு உருவம் கிடையாது. அதன் நகங்கள் எவ்வளவு கூர்மையாக இருந்தாலும் தண்ணீரை கீற முடியுமா என்ன? நான் அந்த விசித்திர பல்லியுடன் விளையாட தயாரானபோது திடீரென்று அது காணாமல் போனது. நான் அதிர்ச்சி அடைந்தேன். என் உணர்வுகளை முழுமையாக செலுத்தி பார்த்தபோது அது திடீரென்று ஒரு தேள் பிணத்துக்குள் மறைந்திருப்பது தெரிந்தது. அது எப்படி கட்டிலிருந்து தப்பித்தது? எப்படி பிணத்துக்குள் நுழைந்தது? எனக்கு ஒன்றும் புரியவில்லை.
காற்றிலிருந்த தண்ணீர் கயிறு இன்னும் அதே கட்டிய நிலையிலேயே இருந்தது. அதாவது அந்த பல்லி பலத்தை பயன்படுத்தி தப்பிக்கவில்லை என்பது உறுதியானது. சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீ எத்தனை முறைதான் தப்பிக்கிறாய் என்று முடிவெடுத்தேன். நான் விடாமல் 4-5 தண்ணீர் கயிறுகளை உருவாக்கி ஒரே நேரத்தில் அந்த பல்லியை சுற்றி கட்டினேன். தேல் பிணத்துக்குள் ஒளிந்து கொள்வதும் வீணானது. நான் நினைத்தது போலவே பிடிப்பட்ட பல்லி மீண்டும் மறைந்தது. அது பக்கத்திலேயே மீண்டும் தோன்றுவதை நான் உடனடியாக உணர்ந்தேன். அங்கே ஒரு தண்ணீர் கயிறு காத்திருந்தது. தொடர்ந்து 4 முறை இப்படி நடந்த பிறகு அந்த பல்லி எப்படி தப்பிக்கிறது என்பதை நான் கண்டுபிடித்தேன். எப்போதெல்லாம் என் தண்ணீர் கயிறு அதை கட்டுகிறதோ அப்போதெல்லாம் அதன் குட்டி இறக்கைகள் படபடக்கின்றன. அதன் உடல் ஹூஷ் என்று வேறிடத்திற்கு மாறிவிடுகிறது. இது ஒரு வகையான ஸ்பேஷியல் அபிலிட்டி, இடமாற்ற சக்தி என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அதன் இப்போதைய பலத்திற்கு அதால் ரொம்ப தூரம் தந்தியடிக்க முடியாது. அது எப்போதுமே பக்கத்தில்தான் தோன்றுகிறது. திசையையும் அதனால் சரியாக கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த பல்லி பிளட் தான் மரத்தின் தண்டு மீது போய் மோதுவதை பார்த்த நான் ஒரு திட்டம் போட்டேன். அந்த மாயாஜால பல்லி மனுஷங்களைப் போலவே தன் கைகளால் தலையை தடவிக்கொண்டு முன்னால் இருந்த மரத்தை பார்த்துவிட்டு வேகமாக மேலே ஏறியது. அது உச்சியை அடைவதற்குள் மரத்தின் தண்டில் இருந்த கருப்பு முட்கள் திடீரென்று அதை நோக்கி பாய்ந்தன. பல்லி தன் 4 நகங்களால் வீசியதில் எதற்கும் அசையாத அந்த டார்க் தான் முட்களை உடைந்து விழுந்தன. பிளட் தான் மரம் கோபத்தில் நடுங்கியது. எல்லா திசைகளிலிருந்தும் இன்னும் அதிகமான முட்களை பல்லியை நோக்கி ஏவியது. பல்லி எதிர்வினையாற்றுவதற்குள் நான் தாக்கினேன். டைடல் ஃபோர்ஸ் பவரை பயன்படுத்தி ஏரியில் பிரம்மாண்ட அலைகளை எழுப்பினேன். ஏரியே தலைகீழாக புரளப்போவது போல இருந்தது. ஒரு பயங்கரமான அழுத்தம் பல்லியை நோக்கி பாய்ந்தது. எல்லா திசைகளிலிருந்தும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி தன்னை அமுக்குவதை அந்த பல்லி உணர்ந்தது. நகங்களை அசைவதே கடினம். இந்த முறை இறக்கைகளை கூட படபடக்க முடியவில்லை. அதே நேரத்தில் கருப்பு முட்கள் பல்லிக்கு மிக அருகில் வந்து நின்றன. அதன் தோலை தொடவில்லை. பல்லி கஷ்டப்பட்டு தன் முன்னங்கால்களை அசைத்து கெஞ்சுவது போல ஒரு சைகை செய்தது. அதன் புத்திசாலித்தனம் அதிகமாக இருப்பதாலும் ஸ்பேஷியல் சக்திகள் எப்போதுமே வலிமையானவை என்பதாலும் அதை எனக்கு அடிமையாக்க முடிவு செய்தேன். அப்போது சிஸ்டம் ஒலித்தது. டிங்! டிராகன் ரத்தமும் ஸ்பேஷியல் சக்தியும் கொண்ட டிராகன்கின் லிசார்ட் ஒன்றை பணிய வைத்ததற்கு பாராட்டுகள். இதற்கு அதிக ஆற்றல் உள்ளது. இதை வேலைக்காரனாக இணைத்துக் கொள்ளுங்கள். யோசிக்கவே தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு விசித்திர மிருகத்தை என் படைவீரனாக வைத்துக் கொள்வதில் லாபமே. இணைத்தல் முடிந்தது. 2000 எனர்ஜி பாயிண்ட்ஸ் கிடைத்தது. உயிரினம் டிராகன்கின் லிசார்ட். லெவல் மார்டல் லெவல் 4. பவர்ஸ் ஸ்பேஷியல் ஷிஃப்ட் இடமாற்றம், ரீஜெனரேஷன் மீளுருவாக்கம், டிராகன் நகங்கள். எச்சரிக்கை: டிராகன்கள் இயற்கையிலேயே வன்முறையானவை. இது முழுமையாக வெளிப்படைந்தால் துருக்கம் செய்ய வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்கவும். சிஸ்டம் வார்னிங்கை படித்தபோது நான் எடுத்த முடிவு சரிதான் என்று தோன்றியது. இப்படிப்பட்ட வலிமையான ஆற்றல் கொண்ட மிருகம் எனக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். துரோகத்தை பொறுத்தவரை நான் எப்போதும் பலத்தால் அதை அடக்கி வைத்திருக்கும் வரை அது என்னை ஏமாற்ற எந்த காரணமும் இல்லை. வெற்றிகரமாக இணைத்த பிறகு டைடல் ஃபோர்ஸ் அழுத்தத்தை நீக்கினேன். கோபமாக இருந்த பிளட் தான் மரத்தை அதன் முட்களை திரும்ப செய்தேன். அந்த டிராகன் பல்லி ஐஸ் வைப்பது போல தன் வாலை ஆட்டியது. ஏரிக்குள் குதித்து சில ரவுண்ட் அடித்துவிட்டு கரையில் இருக்கும் பிணங்களை சாப்பிட அனுமதி கேட்டது. என்னால் சம்மதிக்க முடியாது. அந்த பிணங்கள் எனக்கு பின்னாடி தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் பிளட் தான் மரத்தை சாப்பிட விடாமல் இந்த புதுப்பல்லியை சாப்பிட விட்டால் ஏற்கனவே கோபத்தில் இருக்கும் மரம் இன்னும் வெறித்தனமாகிவிடும். நான் மறுத்ததை கண்டதும் அந்த பல்லி எதிர்க்க துணியவில்லை. அதன் இறக்கைகள் படபடக்க மெதுவாக பறந்து போய் பிளட் தான் மரத்தின் ஒரு கிளையில் அமர்ந்தது. அங்கேயே செட்டில் ஆகலாம் என்று அது நினைத்தது. ஆனால் மரம் விடவில்லை. தன் கிளைகளை உலுக்கிக் கொண்டே இருந்தது. இந்த இரண்டும் சண்டை போடுவதை நிறுத்தவே இல்லை. எனக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. இரண்டுக்கும் இன்னும் முழுமையான புத்திசாலித்தனம் வரவில்லை என்பதால் பெரிய காயம் ஏற்படாமல் விளையாடிக் கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டேன். 1 வாரம் கடந்தது. கரையில் இருந்த பிணங்கள் சுட்டெரிக்கும் வெயிலில் காய்ந்து போயின. யாராவது விசித்திரமாக ஏதோ நடக்கிறது என்று கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற பயத்தில் நான் இப்போதைக்கு ஸ்பிரிட் மழை பெய்ய வைக்கவில்லை. பிளட் தான் மரமும் அந்த டிராகன் பல்லியும் நாள் முழுக்க விளையாடிக் கொண்டிருந்தன. இப்போது அவற்றுக்கிடையேயான உறவு கொஞ்சம் சுமூகமாக மாறியிருந்தது.